வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே, ரிலாக்ஸ். ஆன்லைனில் நம்ம கரெக்ட் டைமுக்கு வர்றது அப்படின்றத விட இன்றைக்கி என்ன வேலை அது நம்ம கரெக்டாக தோது பார்த்தோமா அப்படின்றது தான் ஒரு விஷயமா. ஓகே, சரி. அந்த வகையில் சில கொஸ்டின் ஆன்சருக்கு நான் பதில் சொல்லிடுறேன். உங்களோட இமெயில் ஐடியில் 19 அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை ஆக்ட்ரஸ் நயன்தாராவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 2019 அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அதனால் அந்த 2019 அந்த 19 அப்படின்ற அந்த ஒரு நம்பரு. ஓகே, அவ்வளோதான். சரி, அடுத்த ஒரு கொஸ்டின். சத்குரு கர்மா. சத்குருவுக்கும் ஒரு கர்மா இருக்குது. அது என்ன அப்படின்னா, சத்குரு சார்ந்து செயல்படக்கூடிய எல்லா நபர்களுக்குமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அந்த கர்மா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு இஸ் த பெஸ்ட் அட்டம்ப்ட் அப்படிம்பாங்க. ஆனால் சத்குருவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. முதல் முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நிராகரிப்பாக தான் இருக்கும். அடுத்த முறை தான் அது வந்து ஒரு சக்ஸஸ் ரேட்டாக இருக்கும். அதுதான் சத்குருவோட கர்மா. சத்குரு ஜக்கி வாசுதேவோட கர்மா. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டே பார்த்திங்கன்னா நிராகரிப்பாக தான் இருக்கும். அதுதான் அவங்களோட கான்செப்டாக இருக்குது. அப்படின்றத விட சத்குருவோட கர்மாவா அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதனால் எப்பவுமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட் இஸ் த பெஸ்ட் அட்டம்ப்ட்டு. ஓகே, அதனால் முதலும் சரி முடிவும் சரி எப்பவுமே நல்லதாக தான் அமையணும். ஓகே, தேர்ச்சி அப்படின்றதுலாம் எக்ஸாமில் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அதனால் சத்குருவோட கர்மாவில் போதும். எப்பயுமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட் இஸ் த பெஸ்ட் அட்டம்ப்டாக இருக்கணும். ஓகே, சரி. அடுத்த ஒரு கொஸ்டின். தமிழ்நாட்டில் அதாவது லாஸ்ட் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, நான் திரும்ப நடிக்கலான் இருக்கேன். ஓகே, ஏன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஓகே, அதனால் திரும்பவும் நான் நடிக்கலான் இருக்கேன். அப்பப்போ தேவ் ஃபேன் கிளப்புக்கு காசு கொடுக்கலான் இருக்கேன். ஓகே, அதனால் நிறையா பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும். ஓகே, சரி. அடுத்து இந்த பரிதாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். அவங்களுக்கு என்ன தகவல் அப்படின்னா, ஆல்ரெடி நான் நிறையா எபிசோட்ஸுக்கெல்லாம் நான் வந்துட்டு தகவல் சொல்லியிருக்கேன். ஆனால் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. அது ஒரு காமெடியான ஒரு சேனல் தான். எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனால் இருந்தாலும் ஒரு ஃப்யூச்சர் வெர்ஷனில் 0.000000001% தான் நான் ஒரு மெசேஜ் சொல்கிறேன். அது என்ன மெசேஜ் அப்படின்னா, அந்த ஜம்கட்ஸில் ஒரு சேனலில் அவர் சொல்லுவார், என் பேர் கௌரி, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே புரியுன்னு நினைக்கிறேன். அதனால் என்கிட்ட பதமாக பக்குவமாக நடந்துக்கணும். ஓகே, சரி. அவ்வளோதான் தகவல். நன்றி, வணக்கம், பாய்.